2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா செதில்வாத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது குறித்து 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார். மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார். அனைவரும் வருக. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் திரு மருதையன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முதல்ல ஒரு 10 செகண்டுக்கு ஒரு விளம்பரம் ஓடி இருக்கும். அந்த விளம்பரத்தை டபுள் டேப் பண்ணி கடந்து வந்திருந்தால் நீங்கள் இந்த 1 மணி நேரத்தையும் பார்க்க வேண்டிய அல்லது அரை மணி நேரத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலைதான். அது ஏன் நடத்தப்படுகிறது, எதனால் நடத்தப்படுகிறது, இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற பங்களாதேஷினுடைய நெருக்கடிக்கும் இப்போது நாம் அந்த விளம்பரத்தில் பார்த்த செய்திக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட வேண்டி இருக்கின்றன. அது குறித்து தான் நாம் இன்றைக்கு பேசவிருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். இப்போ ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்ற பெயரில் தீஸ்தா செதில்வாத் அவர்கள் ஒருங்கிணைப்பில் 2 ஐஐடியினுடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் எல்லோரும் இணைந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 79 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில் தேர்தல் முடிவுகளில் கொடூரமான முறைகேடுகள் நடைபெற்று இருக்கு அப்படின்னு அமலப்படுத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்தும் சில தொகுதிகள் அதில் இடம்பெற்று இருக்கின்றன. அந்த மார்ஜின்றது பல இடங்கள்ல 48,000ன்னு பெரிய நம்பராகவும் -1ன்னு சின்ன நம்பராகவும் பல இடங்கள்ல பல மாதிரியான குழப்படிகள் ஏற்பட்டிருக்கின்றன. நம்பர்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுது. இதை தொடர்ந்து நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ இந்த எலெக்ஷன் ரிக்கிங் அப்படின்றத பற்றி பேசும்பொழுது நேற்று பங்களாதேஷில் நடந்த அந்த சம்பவம் ஒரு பெரிய பதைவதைக்க வைக்கும் காட்சிகளாக இருக்கு. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஸ்டாச்சு ஒருத்தர் ஏறி நின்று ஆத்திரம் தீர அடித்து நொறுக்கிறாரு. அது ஒரு சிலை மட்டும் இல்லை, வங்கதேசம் முழுக்க இருக்கிற முஜிபுர் ரஹ்மானின் சிலைகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன, உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா ஷேக் ஹசீனா மீதான கோபம். ஏன் ஷேக் ஹசீனா மீதான கோபம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ப்ராசஸையே அவங்க வேற மாதிரி டேம்பர் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் நடத்துவதற்கு தனியா ஒரு காபந்து அரசெல்லாம் தேவையில்லை, நாங்களே நடத்திக்கிறோம், அரசாங்கமே நடத்திக்கிடுவோம், அந்த எலெக்ஷனை அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமா அவங்க பதவியில் இருந்தது. தொடர்ந்து வாக்காளர்களுடைய டேர்ன் அவுட் குறைஞ்சிருக்கு. பல இடங்கள்ல எலெக்ஷன் ரிக்கிங் ஆயிருக்குன்னு இளைஞர்கள் மத்தியில் இருந்த குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருப்பது போலவே வேலையில்லா திண்டாட்டம், அங்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அங்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் கோளாறுகள்னு பல விஷயங்கள் பொருந்தி போகுது. இப்போ இதை எப்படி பார்க்குறது? இந்தியாவுடைய நிலைமையும் வங்கதேசத்தின் நிலைமையும் ஒப்பிடத்தக்கதா அப்படின்னு கேட்டாக்க சங்கிகள் கொதிச்சிருவாங்க. ஆனால் ஒப்பிடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கு ஓட் ஃபார் டெமோக்ரஸி 79 தொகுதிகளில் என்டிஏ வெற்றி பெற்றுள்ள தொகுதிகளில் அவருடைய வெற்றி சந்தேகத்துக்குரியது அப்படின்றதுக்கான தரவுகளை கொடுத்திருக்கிறார்கள். இப்போது வங்கதேசத்தில் நடக்கிறது என்ன அப்படின்னா, வெளிப்பார்வைக்கு பார்த்தாக்க அங்கே இந்த இடஒதுக்கீட்டு முறை இருந்தது. 1971 வங்கதேச விடுதலை போராட்டத்தின் தியாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்களுடைய வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு என்ற பெயரில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து, அது தியாகியோட மகனோட பேரனுக்கு அப்புறமா டுபாக்கூர் பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து வர்றது, கடைசியில் எப்படி வந்துருச்சுன்னா அவாமி லீக் ஆளுங்கள்லாம் இடஒதுக்கீடு வாங்கிக்கிறது. இது இடபிள்யூஎஸ் மாதிரி இருக்கே. அதான் ஒற்றுமை இருக்குதுன்னு சொன்னேன். ஓகே, அப்படி வாங்கிக்கிறது. அது இல்லாமல் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு, இந்த மாதிரி சில ஒதுக்கீடுகள் இருக்குது. இது ஒரு தனி கதை. அது ஒரு உச்சத்துக்கு போயிடுச்சு. அதனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பார்ட்டியும் பியூரோக்ரஸியும் ஃபியூஸ் ஆயிடுச்சு. அரசு எந்திரம் அப்படின்றதில் அவாமி லீகினுடைய ஆட்களை கொண்டு நிரப்புவது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்துருது. ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமானது, வங்கதேசம் 1971 தான் உருவாகுது. அங்கே நம்முடைய நாட்டில் அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு தேர்தல் கமிஷன் என்ற ஒரு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டு
அதற்கான விதிகள்லாம் வகுக்கப்பட்டது போல அங்கே கிடையாது. அப்புறம் அங்கே எப்படி அங்கே தேர்தலை யார் நடத்துறது அப்படின்றது அங்கே இருக்கிற கட்சியே நடத்துறது. அப்புறம் இராணுவம் வந்து ஒரு காபந்து சர்க்காரை நியமிப்பது, அந்த காபந்து சர்க்கார் தேர்தலை நடத்துவது. இராணுவத்துக்கு அரசமைப்பு சட்டம் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை, இராணுவ ஆட்சி வந்தப்போ அதை செஞ்சுருக்காங்க. ஓகே. அதுக்கு பிறகு ஏற்கனவே இருக்கிற அரசு ஒரு காபந்து அரசு அப்படின்னு அன்எலெக்டட் பர்சன்ஸ் அவங்கள வந்து காபந்து அரசாக நியமித்து அவங்களுக்கு கீழே தேர்தல் நடத்துறது என்ற முறையெல்லாம் இருந்திருக்குது. இதில் அந்த ஃப்ரம் தி டே ஒன் முஜிபுர் ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொடங்கியே அவருடைய ஆட்சி காலத்திலிருந்தே இந்த ஜனநாயகம் வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உண்டு. ஒரு அமைதியான முறையில் இந்தியாவில் நடந்த மாதிரியான தேர்தல் நடந்தது அப்படின்றது வந்து அங்கே இல்லை. பல இராணுவ ஆட்சி கவிழ்ப்புகள், அப்புறம் அவாமி முஜிபுர் ரஹ்மானையே சுட்டு தானே கொண்டாங்க. முஜிபுர் ரஹ்மானையும் அவங்க ஃபேமிலியையும், இவங்க ஷேக் ஹசீனாவும் அவர் கணவரும் வெளிநாட்டில் இருந்ததுனால தப்பிச்சாங்க. ஜெர்மனிலேயே இங்கே வந்து அவங்க அடைக்கலம் தேடிக்கிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பான வரலாறு வந்து இருக்குது. ஷேக் ஹசீனாவும் பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி என்ற அது வந்து கலீதா ஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவுர் ரஹ்மான் என்ற இராணுவ தளபதியினுடைய மனைவி. அப்படி இவங்க இவங்க 2 பேர் தான் முக்கியமான போட்டியாளர்கள். இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2011 என்ன செய்கிறாங்கன்னாக்க அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க ஷேக் ஹசீனா. இந்த காபந்து சர்க்கார்லாம் தேவையில்லை, அன்எலெக்டட் பர்சன்ஸ் வந்து எலெக்ஷனை நடத்துகிறதா, அதை நாங்களாம் நடத்திக்கலாம்னு திருத்திட்டாங்க. திருத்தின பிறகு என்ன ஆகுதுன்னாக்கா யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களே தேர்தல் நடத்துறது அப்படின்ற மாதிரி வருது. அப்போ 2014 இதை எதிர்த்து மிக பிரதான எதிர்கட்சியான இந்த கலேதா ஜியாவோட கட்சி இருக்குல்ல பிஎன்பி, அவங்க வந்து தேர்தலை புறக்கணிக்கிறார்கள், பங்கேற்கிறது இல்லை 2014 அப்போது தேர்தலின் மீது நம்பிக்கை இருந்த காலங்களில் ஷேக் ஹசீனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேர்தலில் 80% வரை வாக்கு பதிவு நடந்திருக்குது. இப்போ கடைசியாக வந்து நடந்த தேர்தல் 5வது முறையாக ஷேக் ஹசீனா தேர்ந்தெடுக்கப்பட்டது 2024 ஜனவரி. நம்ம ஊரில் வந்து ஜூன், ஏப்ரல், மே, ஜூன், இங்கே வந்து ஜனவரி. இப்போதான் ஜனவரியில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போது பதிவான வாக்கு வீதம் வந்து 40 விழுக்காடு. அதை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குது. நான் வந்து இவங்களுக்கு தான் அவாமி லீக்கு தான் ஓட்டு போட போனேன், ஆனால் வாக்குச்சாவடி ஓட்டெல்லாம் போட்டால் சரின்னு கிளம்பு அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி சூழல். அப்போ எலெக்ஷன் ரிக்டு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அவங்க எலெக்ஷன் ப்ராசஸ் ரிக்டு, போராட்டம் நடக்குது, எல்லாம் சரி. இதுக்கு மத்தியில் அவங்க வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆமாம், அங்கே தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு இங்கே யூபியில் தான் ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டோட பாதுகாப்பில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் அது தெரியாது, தப்பிச்சு போவாங்களா, சிக்கிக்குவாங்களா, இல்லை அப்படி ஒரு சூழல் ஏற்படாமலே போகுமா அப்படின்றது நமக்கு. ஏன்னா தலாய் லாமாலேருந்து ஷேக் ஹசீனா வரைக்கும் எல்லாரும் இங்கே வர்றாங்க. இல்லை நீங்கள் பேரலல்ஸ் வந்து அங்கே ஒரு விதமான இடஒதுக்கீடு பிரச்சனை, இங்கே ஒரு விதமான பிரச்சனை. இடபிள்யூஎஸ் மட்டும் இல்லை, நீட்டு, யூபிஎஸ்சி நியமனம், நீட்டில் கொண்டு வர்றது, நீட்டில் யார் சேர்மன் அப்படின்னா அவர் ஒரு சங்கியாக இருப்பது, அவர் ஏற்கனவே யூபிஎஸ்சியில் வந்து தலைவராக இருந்தது, பலவிதமான அப்பாயின்மெண்ட் குளறுபடிகள், அதிகார வர்க்கத்தில் பிஜேபி நாட்கள் நிரப்பப்படுதல், இதெல்லாம் இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் அக்னிவீரில் தொடங்கி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் தொடங்கி தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கால்ஃபார் பண்ணப்போ குஜராத்தில் நடைபெற்றதுலேருந்து மிகப்பெரிய ஒரு 100 வேலைக்கு 1,00,000 பேர் கூடுறதெல்லாம் இருக்குல்ல, இந்த கொடுமையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஈக்குவலாக இருக்குது இங்கே அந்த பிரச்சனை. எலெக்ஷனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே அதிரடியாக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது. நம்ம ஊரில் வந்து மெல்ல மெல்ல நடக்குது. இப்போ நம்ம வந்து ஓட் ஃபார் டெமோக்ரஸி இந்த அறிக்கையை விட்டுருக்குறாங்க அப்படின்னாக்கா 2024 இந்த தேர்தலெலாம் பிரச்சனை வந்திருக்குது என்பது அல்ல. இது வந்து 2014 மோடி வந்ததிலிருந்து அதற்கு முன்னாலேயும் தேர்தலில் சிறிதும் பெரிதுமான முறைகேடுகள் எல்லா மாநிலங்கள்லேயும் நடந்துட்டு வருது, பல்வேறு கட்சிகளும் ஈடுபடுவது. அது வந்து குவான்டிடேட்டிவ், அளவு ரீதியிலான இதுதான். 2014 பிறகு நடக்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு அரசமைப்பு சட்டத்தால் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மாதிரி நியமிக்கணும் என்றெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதில்ல. அதை மெல்ல மெல்ல எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறது என்பதை மோடி செய்து கொண்டு வருகிறார். இதுதான் முக்கியமான வேறுபாடு. இந்த இடத்துல ஒரு சீரியஸான வார்னிங் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹவு டெமோக்ரஸிஸ் டை அப்படின்னு ஒரு புத்தகம் ஸ்டீஃபன் லெவிட்ஸ்கின்றவர் எழுதுனது
2018 வெளிவந்த புக்கு. அவர் அதில் சொல்கிறது என்னன்னாக்கா, பனிப்போர் காலத்துக்கு பிறகு, பனிப்போர் காலத்துக்கு முன்னால் இராணுவ சர்வாதிகாரம், எதேச்சாதிகாரம் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஒரு இராணுவ ஜெனரல் வந்து சுட்டு கொண்டுட்டு கவிழ்த்துருவாங்க, இல்லைனா தேர்ந்தெடுக்க அலண்டே மாதிரி கொண்டுடுவாங்க, இல்லை தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க இவங்க ஆட்சியை கைப்பற்றி கொள்வார்கள். இது வந்து அமெரிக்க ஆதரவு இராணுவ கும்பல், ரஷ்ய ஆதரவு இராணுவ கும்பல் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமாக நடத்தியிருக்காங்க. போஸ்ட் கோல்டு வார் அந்த பீரியடில் என்ன நடக்குதுன்னாக்கா, ஜனநாயக முறைப்படியே ஜனநாயகம் கொலை செய்யப்படுகிறது அப்படின்றத வந்து அவர் விளக்குறாரு. பல நாடுகளில் இன்றைக்கி வந்து ஜார்ஜியா, ஹங்கேரி, பெரு, பிலிப்பைன்ஸு, போலண்டு, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, டர்க்கி, பங்களாதேஷ், இந்தியா உண்டா இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும். கடைசியாக இந்த எல்லா நாடுகள்லேயும் சட்டப்பூர்வமான வழியில் இது நடக்குது. அதை ஒரு வரி மட்டும் நான் படித்து காமிக்கிறேன் அவருடைய இதை. இது முழுக்க லீகல் மெத்தடில் நடக்குது. த ட்ராஜிக் பேரடாக்ஸ் ஆஃப் த எலக்ட்ரல் ரூட் டு அத்தாரிட்டேரியனிசம். எதேச்சாதிகாரத்துக்கு ஜனநாயக பாதை, தேர்தலின் மூலமாக ஒரு எதேச்சதிகாரத்தை, அந்த ட்ராஜிக் ரூட் இருக்கு இல்லையா, இஸ் தட் டெமோக்ரஸிஸ் அசாசின்ஸ், ஜனநாயகத்தின் கொலையாளிகள், யூஸ் த வெரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தின் நிறுவனங்களையே பயன்படுத்துகிறார்கள் ஜனநாயகத்தை கொலை செய்வதற்கு. கிராஜுவலி, சட்லி அண்ட் ஈவன் லீகலி டு கில் இட். படிப்படியாக, மெதுவாக, சட்டபூர்வமாக அதை செய்து முடிக்கிறார்கள். அது எப்படி நடந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி. இப்போ சட்டப்பூர்வமான இப்போ இவிஎம் வந்து கோர்ட் அங்கீகரிப்பது, எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டை வந்து மாற்றி அமைப்பது, இப்போ இதெல்லாம் சட்டப்பூர்வ வழிகள்னு எடுத்து, சட்டப்பூர்வ வழிகள் தான் இதெல்லாம். சட்டப்பூர்வ வழிகளில் அதை மாற்றி அமைப்பது. இப்போ நீங்கள் எப்படி எடுத்துங்க, தேர்தல் ஆணையர் நியமனம் பற்றி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது இல்லையா, 3 பேர் சீஃப் ஜஸ்டிஸு, பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர்னு. அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு பிரதம மந்திரி, அவர் சொல்கிற இன்னொரு மந்திரி, அப்புறம் எதிர்கட்சி தலைவர், அந்த 3 பேரும் தான் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு இல்லீகல். இது செஞ்சுட்டு அப்புறம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு தேர்தல் ஆணையர் கோயல்னு, அவர் திடீர்னு வந்தவர், அவர் திடீர்னு போகிறாரு. போன பிறகு இந்த 2 பேரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சி தலைவரையும் சேர்க்கணும். ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, போன நாடாளுமன்றத்தை சொல்கிறேன், அவருக்கு வந்து காலையில் கூப்பிட்டு 10 மணிக்கு கூட்டம் இருக்குன்னு 8 மணிக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்தாங்க இந்த 6 பேரில் 2 பேர் யாருன்னு சொல்லுங்கன்றாங்க. 6 பேர் யார், அதில் யார் 2 பேர், அவங்களுடைய தகுதி என்ன, அதாவது நேர்மறை எதிர்மறை அம்சங்கள் என்ன எதுவும் தெரியாது. அப்படி சொல்லிட்டு இந்த 2 பேரை நியமிக்கிறாங்க. இப்போ இது வந்து குவிட் ப்ரோ கோல வராதா? இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் அவருக்கு கீழே வேலை பார்க்குற மந்திரி, அவர் கை காட்டுகிற மந்திரி, 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை நியமிக்க போறாங்க. இப்போ ஆப்வியஸா இவங்க பெரும்பான்மை, 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க போறாங்க. அவங்க சேர்ந்து முடிவெடுத்து ஒருத்தரை நியமிக்கிறாங்கன்னா இது குவிட் ப்ரோ கோ இல்லையா? அந்த குவிட் ப்ரோ கோவை யாரு கேள்வி கேட்க போறா? ஆமாம், குவிட் ப்ரோ கோ வந்து எலக்ட்ரல் பாண்டிலேயே நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சந்திரசூடு இல்லையா. எலக்ட்ரல் பாண்டில் அது வெளியே வந்த பிறகு இத்தனாம் தேதி பணம் வாங்கியிருக்கிறாங்க, இத்தனாம் தேதி லைசன்ஸ் தரப்பட்டிருக்கிறது, நேற்றுக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க, இன்னைக்கு இந்த விஷயம் கிளியர் ஆகிருக்குது என்ற அளவுக்கு விவரங்கள் வந்துடுச்சு. இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நான் வந்து நோக்கம் கற்பித்து இங்கே முடிவு பண்ண முடியாது. அப்போ யாரு தான் முடிவு பண்ணணும்? அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் என்ன, யார் குற்றம் சாட்டுறீங்களோ அவங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு. நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், சும்மா இதை சொல்கிறதன் மூலமாக நான் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுக்கு தானே ஆதாரத்தை காட்டுறோம். அதுக்கு தனியாக இதை காட்டினாக்கா இதுக்காக தான் அதை செஞ்சாருன்னு நீங்கள் நிரூபிங்க. காசு எங்கேருந்து யாருக்கு போச்சுன்னா, காசு வாங்கினதுக்காகத்தான் இதை, காசு வாங்கினது உண்மை, சரி, அதை செய்தது உண்மை, 2க்கும் தொடர்பு இருக்கு என்பதை நிரூபியுங்கள். ஏன்ட்டு சொல்கிறீங்க? நானா இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்? இல்லை, இது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் ஈடியாலே நிரூபிக்க முடியல. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அதுதான் நமக்கு செய்ய சொல்லுது. ஈடியால் எதை செய்ய முடியவில்லையோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ அவர் எதுக்கு இருக்கிறாரு? யாரு? சந்திரசூட் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு வழக்கு நடத்தி கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் ஆமாம் இல்லைன்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ நீங்கள் வந்து யாருன்னாக்க அங்கேயே போய் யார் குற்றவாளியோ, யார் மீது நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களோ அவங்கள்ட்டே போய் புகார் கொடுக்கணும் என்பதுதான் நிலைமை. இப்போ நம்ம ஓட் ஃபார் டெமோக்ரஸிக்கு வந்தோம்னாக்கா, ஓட் ஃபார் டெமோக்ரஸி இந்த பிரச்சனையை பற்றி நம்ம தேர்தலுக்கு முன்னாலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு 3-4 கூட்டங்கள் வாய்ஸ் ஆஃப் டிஎன் சார்பாக நடத்தியிருக்கிறோம். ஆமாம். அப்போ ஒரு பாயிண்ட் திரும்ப சொன்னேன் எல்லா கூட்டத்திலையும். போன 2020 அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் ட்ரம்ப் என்ன செய்தாரோ அதை மோடி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் மோடி வந்து இப்போ தோத்தாலும் பதவி விலகுவாரா, தேர்தல் ஒழுங்காக நடக்குமா என்ற கேள்வியெல்லாம் வந்து எழுப்பணும்.
அப்போ அங்கே வந்து டிரான்சிஷன் இன்டெகிரிட்டி ப்ராஜெக்ட்னு ஒன்று வந்து இது மாதிரி இங்கே இப்போ தேவசகாயம் மற்றவர்கள் செஞ்சது போல் அந்த ஊர் தேவசகாயம் அப்படி இருக்கிறவங்க சேர்ந்து ஒன்று பண்ணாங்க. அப்போது அது போல் ஒன்று தேவைன்றதுனால தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணது. இதில் என்ன குறிப்பிடுறாங்க? இப்போ நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கிறோம். 2019 எலெக்ஷனில் இந்தியா முழுக்க வந்து 300 சொச்சம் தொகுதிகளில் வந்து கூட குறைவா ஓட்டு பதிவாகி பூனம் அகர்வால் பூனம் அகர்வால் அதை வெளிப்படுத்தினாங்க. அதை வச்சுதான் 2024 தேர்தலுக்கு முன்னாடி நம்ம வந்து வார்னிங்ஸ் பேசுறோம், அல்லது வந்து அதுல இருந்து என்ன விளைவுகள் வரலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம பேசுறோம். இப்போ 2024 அது என்னவா நடந்திருக்குது? இந்த அறிக்கை எதை சுட்டி காட்டு? இப்போ பூனம் அகர்வால் சொன்னதுக்கும் இப்போ ஓட் ஃபார் டெமோக்ரஸி சொல்றதுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னா, பூனம் அகர்வால் வந்து 2019 தேர்தலில் 300 சொச்சம் தொகுதிகளில் இவிஎம்ல பதிவான வாக்குகள் அதனுடைய எண்ணிக்கைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் இடையில டிஃபரன்ஸ் இருக்குது. ஓட்ஸ் ரெக்கார்டட் அப்படின்றதுக்கும் கவுண்டட் பேலன்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடு. அதாவது 10-11 ஆக்கி காட்டுறேன்னு மேஜிக் நடந்திருக்காங்க. ஆமாம், அதை வந்து அவங்க சொல்றாங்க. இப்போ ஓட் ஃபார் டெமோக்ரஸி சொல்ற பிரச்சனை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் முடிந்த அன்னைக்கு அன்றைய இரவு அல்லது மறுநாள் காலையில் இவ்வளவு விழுக்காடு வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாங்க இல்லையா, மக்கள் பேப்பரில் வருது. ஓகே, அதுக்கு பிறகு அந்த எண்ணிக்கையை வெளியிடுங்கள். இப்போ ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தது. 11 நாளைக்கு வந்து எவ்வளோ பதிவாச்சுன்றதை சொல்லலை. 11 நாளைக்கு பிறகு இவ்வளவு % வாக்கு பதிவாயிருக்குன்னு சொன்னாங்க. அந்த பர்சன்டேஜில் அந்த 20ஆம் தேதி இன்னைக்கு சொன்ன பர்சன்ட்டும் 11 நாளைக்கு பிறகு சொன்ன பர்சன்டேஜுக்கும் வேறுபாடு இருந்தது. ஏறத்தாழ ஒரு 3-4% வந்து அதிகமாக இருந்தது பார்த்தோம் தமிழ்நாட்டில். இப்படி மொத்தத்தில் நடைபெற்றுள்ள தேர்தல்களில் இந்த தேர்தலுக்கு மறுநாள் சொன்ன கணக்குக்கும் அதற்கு பிறகு அவர்கள் சொன்ன கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்கும் இடையிலான வேறுபாடு மொத்தம் இவங்க சொல்லக்கூடிய 79 தொகுதிகளில் 4.7 கோடி வாக்குகள் 4.7 கோடி வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக இருக்குது அப்படின்னு சராசரி போட்டாக்க ஒரு தொகுதிக்கு ஒரு 2 லட்சம் வாக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மொத்த இந்திய மக்கள் தொகையில் 5% மேலே வருமே, வாக்காளர்கள் சதவீதத்தில் வரும். இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இப்போ ஓட் ஃபார் டெமோக்ரஸி சொல்கிறது. இவங்க கற்பனையாக சொல்லலை, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிற தரவு இருக்கு இல்லையா, அதை வச்சு தொகுதி வாரியாக பார்த்து இந்த டிஃபரன்ஸ் இருக்குது. எக்ஸல் சீட்லேயே இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இவங்க எழுப்புகிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தேர்தல் முடிஞ்ச மக்கிய நாள் காலையில் இதை சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு பிறகு இந்த தேர்தலில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எத்தனை ஓட்டுகள் பதிவாயினான்னு எண்ணிக்கையை சொல்லுங்கள், அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், பர்சன்டேஜ் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்கள் அது ஒரு குமாரசாமி கணக்கு தான். ஆமாம், குமாரசாமி கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா இது ரொம்ப பிரச்சனையான பிறகு 4 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எண்ணிக்கையை சொன்னாங்க. எண்ணிக்கையை சொன்னதுக்கு மறுநாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை கணக்கு போட்டு 1.7 கோடி 1.07 crore வாக்குகள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒன்று போட்டாங்க. இப்போ இவங்க போட்டுட்டு 4.7 crore இது வந்து வாக்குகள் கூட இருக்குது, இது எப்படி சாத்தியம் என்பது அவங்க கேட்டிருக்கிறாங்க. இது கேட்டதுக்கு இதில் வந்து ஒரு விதி இருக்குது. என்ன விதின்னா, தேர்தல் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டு 45 நாட்களுக்குள் எந்த ஒரு வாக்காளரும் எந்த ஒரு குடிமகனும் அதன் மீது புகார்கள் கம்ப்ளைண்ட்டை 45 days உள்ள தெரிவிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் அது இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயிலெலாம் தொகுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு புகார் 45 நாள் லிமிட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க. சரி, தபாலில் அனுப்பிட்டோம், வந்துச்சு வரலன்னு சொல்ல போகிறான், நேரையாக கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு 5-6 பேர் கிளம்பி போயிருக்கிறாங்க. உங்களை உள்ளே விட மாட்டோன்னு தெரிஞ்சு வெளியே நிறுத்திட்டான். இது அவர் தேவசகாயம் ஐஏஎஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. போனவங்கள விடலையா, நிர்வாச்சன் சதனுக்குள்ளே விடலை, வெளியே தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள், உள்ளே விட முடியாதுன்னு. ஓகே, இப்போ இதை கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு இப்போ 15-20 நாளைக்கு மேலே ஆச்சு. எலெக்ஷன் கமிஷன் சத்தமே போடல. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இன்னைக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னா, காங்கிரஸ் தலைமையகத்தில் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸில் சந்தீப் தீட்சித் நினைக்கிறேன் அவர் பேர், ஒரு எக்ஸ்எம்பி ஸ்போக்ஸ் பர்சன் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறார். அதில் இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி அறிக்கையை வச்சு
இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். 4ஆம் தேதி அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. ஃபால்ஸ் கேம்பெயின் இஸ் பீயிங் ரன் பை சம் அதர் தேன் கேண்டிடேட்ஸ், சம் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் டிசைன் டு டிஸ்கிரெடிட் லார்ஜஸ்ட் எலெக்ஷன்ஸ் எவர் ஹெல்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த மேன்கைண்ட். மனித குலத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தேர்தல் ஒன்று நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கிறோம். அதை கொச்சைப்படுத்தி அவதூறு செய்வதற்காக சில பேர் போடுறாங்க. அவங்க கேண்டிடேட் கிடையாது, கண்டவன்லாம் போடுறான், கண்டவாலாம் போடுறார். அதில் வந்து என்ன மேட்டர்னா, அன்ஃபவுண்டட் அட்டம்ஸ் ஆர் மேட் டு கம்பேர் அப்ராக்சிமேட் டர்ன் அவுட் ஃபிகர் அட் 7 PM ஆன் போல் டே. அந்த தேர்தல் நடந்த அன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு கொடுத்ததையும் கடைசியாக க்யூவில் நின்றவங்க மிச்சம் பேரெலாம் ஓட்டு போட்ட பிறகு எண்ட் ஆஃப் போலில் நாங்கள் ஒன்று சொல்லுவோம்ல, அதையும் ஒப்பிட்டு ஒரு அவதூறான பிரச்சாரம் செய்யப்படுது. இப்போ அவங்க சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இந்த 4 கோடி வாக்குகளில் 4.7 கோடி வாக்குகள் 7 மணிக்கு மேலே கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. அதாவது 7 to 8க்குள்ள 4 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 4 கோடி பேர் நான் சொல்கிறத விட ஆந்திராலையும் ஒரிசாவிலையும் 12.6% 12.6% ஓட்டு வந்து எப்போ பதிவாயிருக்கு? 7லேருந்து 8 மணிக்குள்ள 8 மணிக்குள்ள பதிவாயிருக்கு. சமமாரியா குத்தி இருக்காங்க. ஆமாம். அப்போ இது சொல்றது கேட்டாலே எப்படி நடந்திருக்கும்னு கற்பனை பண்ண தோணுது. ஒருத்தர் ஓட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் ஆகுது. உள்ள போய் கார்டை காட்டுவாரு, இவர் தானா பூத் ஏஜென்ட் பார்த்துங்க எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அடுத்து போவாரு, அட்ரஸ் நோட் பண்ணுவாங்க, அடுத்து போவாரு, அவர் கையெழுத்து போடுவாரு, அதுக்கடுத்து மை வைப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ள போய் 7 செகண்ட் நிற்பாரு. நின்னதுக்கப்புறம் அவங்க பட்டனை ஆன் பண்ண உடனே அவர் அமுக்குவாரு. அமுக்குனதுக்கப்புறம் 7 செகண்ட் நின்று அந்த விவிபேட்டை வேடிக்கை பார்த்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே வெளியே வரணும். இது ஒரு 1.5 நிமிஷத்துல 3 நிமிஷம். சொல்ற மாதிரி ஓட்டு போட்டுருந்தா அவ்வளோ டைம் ஆகும். வேற மாதிரி டக்குன்னு அமுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டைம் ஆகாது இல்லை. அதனால இப்போ நீங்கள் ஆந்திராவில் 12.6, ஒரிசாவில் 12.6, வேற பல ஸ்டேட்டில் 8%, 9%லாம் இருக்குதுங்க. இது பதிவாயிருக்கு. இதை போய் பெருசு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ட்வீட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போ ஒரு பயம் வந்துருக்குது. இப்போ யார் குமாரசாமி இதில், நம்மளா இல்லை அவங்களா? எக்ஸல் சீட்டில் வந்து தெளிவாக சம் பண்ணால் தெரியுது இவ்வளவு ஏறி வருது இவ்வளவு இறங்கி வருதுன்னு. இதை எலெக்ஷன் கமிஷனால கண்ணை திறந்து பார்க்க முடியலையா? எலெக்ஷன் கமிஷன் இப்போ இவங்க ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பு இருக்காங்களே, அவங்க எலெக்ஷன் கமிஷன் நீங்கள்லாம் திருட்டு போயில அயோக்கிய போயிலாம் ஒன்றும் சொல்லலை. ஐயா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, இதை தங்களது மேலான பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், இதற்கு உரிய விளக்கத்தை நீங்கள் கூறுங்கள், உரிய ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் விளக்கங்கள் நீங்கள் கூறும் பட்சத்தில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதான் வந்து இவங்க சொல்லியிருக்கிறது. இப்போ இதுக்கு விளக்கம் சொல்லணுமா இல்லையா, சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னா விளக்கம் எதுவும் சொல்லலை. இது வந்து அவதூறு பிரச்சாரம் அப்படின்றதான் இப்போ இவங்க சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, இது அவதூறு பிரச்சாரம் அப்படின்றத இவங்க சொல்ற பதில். இப்ப இதுல எதிர்கட்சிகள் தான் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு. அவர்கள் இது குறித்து ஏன் யாருமே வாய் திறக்கல? இப்ப தமிழ்நாட்டிலேயே 40க்கு 40 திமுக ஜெயித்தது ஸ்டாலின் வந்து பெருமையா கிளைம் பண்றாரு. அதுல ஒரு சில தொகுதிகளில் விக்டரி மார்ஜினை அஃபெக்ட் பண்ணல, ஆனாலும் கூட ஒரு சில வாக்கு சதவீதம்ன்றது வந்து முன்ன பின்ன மாறி இருக்குன்றது இந்த அறிக்கையில சுட்டி காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3வது இடத்துல 3வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியும் இதை கண்டெஸ்ட் பண்ணல. திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, எந்த கட்சியும் வந்து இதை பத்தி கவலை கொள்ளல. அப்ப ஏன் கட்சிகள் இதை பத்தி பேச மாட்டேங்குது? இதை பத்தி பேசுற ஒரே கட்சியா வந்து பிஜேபி மட்டும்தான் இருக்கு. இந்த பிரச்சனை நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, இல்ல நீங்க சொல்றீங்க இப்போ காங்கிரஸ் பேசிருக்கிறதே எனக்கு தேன் வந்து பாயுது காதிலே அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஒருத்தர் பேசினதே இனிமையாவது ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம், நைஸாக பிடிச்சி தள்ளிடலாம். கட்சிகள் பேசாததற்கு காரணம் பல இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதன்மையான காரணம் என்னென்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது, முன்னைய விட பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பெட்டராக ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்திருக்கிறோம், இதுக்கு மேலே இதை நோண்டி என்ன பண்ண போகிறோம் என்று ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன புரியலை, உண்மையிலே இதெல்லாம் படித்தாங்களா? 79 தொகுதி அதை வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில், ஒரு மாநிலத்துக்கு ஒரிசாவில் 18 தொகுதி. அது இப்போ நான் சொல்கிற இந்த எண்ணிக்கையெல்லாம் என்டிஏ இதை இழந்திருந்தால் மற்றவர்கள் அதை பெற்றிருப்பார்கள்.
ஓகே, அப்படி தொகுதிகள் அப்படி பார்க்கணும். வெற்றியவே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு வந்து மோடி கவர்மெண்ட் இருக்காது. ஆ, மோடி கவர்மெண்ட் இருக்காது, இந்தியா கூட்டணி அரசு இருக்கும். இந்த டேட்டா இவங்க எழுப்புற இந்த கேள்விகளுக்கு சரியான விடை கிடைத்தால், ஒருவேளை இவர்கள் கூறுவது போல இது முறைகேடு என்று நிரூபிக்கப்பட்டால், இந்த அரசு வந்து ஒரு இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட். இது இப்போ ஆட்சியில் இருக்கிறது. பாருங்க, ஒரிசால 18 தொகுதி ஃபுல்லாவே அது பிஜேபி தானே ஜெயிச்சாங்க. ஆமா. மகாராஷ்டிரால 11 தொகுதி, வெஸ்ட் பெங்காலில் 10 தொகுதி, ஆந்திராவில் 7 தொகுதி, கர்நாடகாவில் 6 தொகுதி, சத்தீஸ்கரில் 5, ராஜஸ்தானில் 5, பீகாரில் 3, ஹரியானாவில் 3, மத்திய பிரதேசில் 3, தெலுங்கானா 3, அஸ்ஸாம் 2, அருணாச்சல் பிரதேஷ் 1, குஜராத் 1, கேரளா 1. இது மொத்தமாக கூட்டினா எத்தனை தொகுதி வருது? 79. டோட்டல் வந்து 79. இப்போ இதில் இப்படி பாருங்க, இதில் மொத்தம் ஓட்டு கணக்கு வந்து 4,65,46,885. கரெக்டான கணக்கு சரிதானா? ஆந்திர பிரதேசில் 12.54% கூட, ஒரிசாவில் 12.48%. இது ஆவரேஜ், இந்தியா பூரா ஆவரேஜ் எடுத்தால் 4.7%. இப்போ இதில் இந்த கணக்குப்படி ஒரு சில மாநிலங்கள் மட்டும் நான் உதாரணம் சொல்கிறேன். அது ராஜஸ்தான் எடுத்துங்க, ஜெய்ப்பூர் ரூரல், இவங்க எல்லாமே இந்த இவங்க கொடுத்துக்கிற டேட்டாவில் எது முக்கியம்னு சொன்னாங்க, ஆவரேஜாக 2 லட்சம் ஓட்டு சொல்கிறாங்க ஒரு தொகுதிக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு, இந்த வேறுபாடு வருது இல்லையா, இந்த வேறுபாட்டை காட்டிலும் வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்கு எண்ணிக்கை அதிகம் இருக்குல்ல, ஆமாம், அது வந்து இதை விட குறைவாக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 லட்சம் ஓட்டு ஆவரேஜ் வந்து டிஃபரன்ஸு. ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் ரூரல் 1615 ஓட்டில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. 1615. சரியா? அங்கே டிஃபரன்ஸ் 2 லட்சம் ஓட்டு. ஆமாம் ஆமாம். கோட்டா, நம்ம ஓம் பிர்லா தொகுதி, அங்கே 41,974 ஓட்டு. அங்கே எதுவும் டிஃபரன்ஸ் இருக்காது, ஏன்னா அவர் நேர்மையானவர். ஆமாம், இருக்கு, நேர்மையாக தானே இருக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆழ்வார் பெஹ்லுக்கான அடித்து கொன்ற தொகுதி, கேட்டில் ட்ரேடர். ஆமாம், அங்கே வந்து 48,282. பிகானீர் 55,711. இப்படி போகுது. அடுத்தது பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரண்னு ஒரு தொகுதி, அங்கே 13,661. அரைரான்னு ஒரு தொகுதி, அங்கே 20,094. மத்திய பிரதேசில், இதெல்லாம் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், மொரேனான்ற தொகுதி மத்திய பிரதேசில் வந்து ஆவரேஜ் வந்து 71,134 ஓட்டு. அதில் மொரேனால் அவங்க ஜெயிச்சிருக்கிறது 52,530. இப்படி போகுது. அங்கே தெலுங்கானா ஆவரேஜ் ஹைக் 83,627 ஆவரேஜ். அங்கே மஹபூப் நகர் 4,500 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. மேடக் 39,139. செகந்திராபாத் 49,944. இது இப்படி போகலாம். இல்லை, இவ்வளவு பெரிய மார்ஜின் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஓட் ஃபார் டெமோக்ரஸியோ அல்லது வாய்ஸ் ஆஃப் டிஎனோ நீதிமன்றத்தை நாடாம மக்கள் மன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? நான் ஏங்க நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்? நீதிமன்றத்துக்கு போனால் என்ன நடக்கும்? நீதிமன்றத்துக்கு வந்து அவரு வந்து ரொம்ப நேர்மையா விசாரணை நடத்துன்றத உறுதிப்பட தெரிவிக்கிறாரு. யாரு? சந்திரசூட் சொல்லி இருக்கிறாருல. எப்போ சொன்னார்? அவர் தான் லீவில் போட்டாரு தேர்தலுக்கு முன்னால். இப்போது ஏடிஆர் வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. எப்போ போட்டாங்க? 2019 போட்டாங்க. 19 போட்ட கேஸு 2024 வரைக்கும் விசாரிச்சாங்களா? நேரம் அமையலை. அமையலை. 2024 தேர்தலுக்கு முன்னால் என்ன கேட்டாங்க ஏடிஆர்லேருந்து? 2 கேள்வி கேட்டாங்க. ஒன்று, இந்த விவிபேட்டுன்னு ஒரு மிஷின் கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி வாங்கி வச்சுருக்கீங்க, அதில் அச்சாகி வருது சின்னம், அதை ஒரு வாட்டி எண்ணிடுங்க. ஒரு நாள் ஆகும், அதுக்கு தேர்தல் 70 நாள் நடத்துறீங்க, ஒரு நாள் ஆகும், அதை எண்ணிடுங்க மொத்தமாக. இது ஒரு கோரிக்கை. 2வது ஃபார்ம் 17C. ஃபார்ம் 17Cன்றது என்ன? இந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, இதை வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் உள்ள ஃபார்ம் 17Cயை இணையத்தில் வெளியிடுங்க. இந்த 2 கோரிக்கை தான் கேட்டது. இந்த கோரிக்கைக்கு உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொன்னது? டைம் ஆச்சு, ஆமாம், லீவுக்கு போகணும். ஆமாம், லீவுக்கு போகணுன்றது ஒன்று. 2வது, நாடு முன்னேறிட்டு இருக்கு. ரொம்ப நவீனமான முறைகளில் நாடு 4 கால் பாய்ச்சலில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில சக்திகள் நாட்டை பின்னுக்கு இழுக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னு பெட்டிஷனர் மேலே குற்றம் சாட்டி ஒரு நீதிபதியை தீர்ப்பு எழுதியிருக்காரு. இது ஒன்று. 2வது, இதெல்லாம் பண்ண முடியாது.
மக்களுக்கு இதன் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்குது. வேணும்னா டிஸ்பியூட் இருக்கிற இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஒரு தொகுதிக்கு 5 விழுக்காடு பூத்துகள் அங்கே இருக்கிறத நீங்கள் வந்து பெட்டியை உடச்சு காட்டுறோம். ஆமாம், எண்ணிக்கைலாம் அதுக்கு முன்னால் பணம் கட்டணும், அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, அப்போ 5 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா 2வது மற்றும் 3வது ஒருவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை. 4வது வந்தாருன்னா உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ரைட் டு ஈக்குவாலிட்டியிலலாம் நீங்கள் வரமாட்டீங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா 2வது 3வது 2 பேருக்கும் சேர்த்து தான் 5%, ஆளுக்கு 2.5% அப்படின்னு இவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. இப்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தது. அதனால் கடைசியாக இதில் ஒரு தீர்ப்பு வேண்டும், நாங்கள் 2019 போட்டோம் கேஸு, அப்போ 5 வருஷமாக என்ன பண்ணீங்க அப்படின்னு நீதிபதிகள் மனுதாரரை பார்த்து கேட்டாங்க. இப்படி ஒரு கேள்வியை உலகத்தில் யாரும் கேட்டிருக்க முடியாது, ஆனால் நீதிபதிகள் கேட்டாங்க. அந்த நீதிமன்றத்துக்கு போவதால் பயனில்லை. நம்ம அப்பாவுக்கு போயிருக்காரு நீதிமன்றத்துக்கு. சிவசேனாவிலேருந்து கட்சி தாவணவங்க இருக்கிறாங்க, ஷிண்டே குரூப்பு, அந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது. ஓபிஎஸ் கேஸ் என்னாச்சு, இன்னும் இருக்கா? ஊதான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுல வந்து எந்த அடிப்படையும் கிடையாது, அதில் ஒன்றும் எந்த பொருளும் இல்லை. அப்போ இதுக்கு எங்கே தான் தீர்வு கிடைக்கும்? யார் இதை பேசணும்? தேர்தல் ஆணையம் வந்து காங்கிரஸ்காரர் ஒருத்தர் பிரஸ் மீட் கொடுத்த மறுநாள் உடனடியாக பதில் சொல்லுது. டிஆர் பாலு உள்ளிட்டவர்கள் போய் இந்தியா கூட்டணி சார்பாக முதல் நாள் ஒரு பெட்டிஷன் கொடுக்க போனதுக்கு அவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அந்த அறிக்கைக்கு பதில் ஒண்ணு கொடுக்குறாங்க. அப்ப கட்சிகள் பேசினா பதில் சொல்றாங்க, ஆனா கட்சிகள் பேச மாட்டாங்க. இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு கட்சிகள் வந்து இது நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்படணும். எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் என்டிட்டி, நீதிபதிகள் மாதிரி. அப்போது இந்த எலெக்ஷன் கமிஷனை நாடாளுமன்றத்தில் அழைத்து விசாரிப்பதற்கு நாடாளுமன்றத்துக்கு உரிமை இருக்கிறது. இப்போ எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்பணும், ஒன்று. 2வது, இதுக்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போடணும் என்ற டிமாண்டை வைக்கலாம். அங்கே வல்லுநர்களையும் வைத்து விசாரணை நடத்தலாம். எலெக்ஷன் கமிஷன் தன் மீது தவறு இல்லை, தன் கைகள் சுத்தமாக இருக்குதுன்னாக்கா தைரியமாக வந்து பேசலாம். அவங்க எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, அவர் வெறுங்கையோட வந்தால் பரவாயில்ல, அவர் கையோட இன்னொரு கையும் சேர்ந்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆமாம், அது வந்து அப்படி அது செய்யணும். அதுக்கு மேலே அவர்களிடமிருந்து நியாயமான பதில் வரல அப்படின்னு சொன்னாக்கா இம்பீச் பண்ணலாம். இப்போ நீதிபதிகளுக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாக்கா 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி கிடைக்காது. ஆனால் இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாக்கா அதில் இந்த அத்தனை ஊழல்களையும் எடுத்து வெளியே நம்ம சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை கட்சிகள் அமல்படுத்த வேண்டும். இது வந்து கட்சிகளோட பிரச்சனை இல்லைங்க, இப்போது இது வந்து மக்களோட பிரச்சனை. ஆனால் மக்களுக்கு எப்போ இந்த விஷயம் வரும்னா கட்சிகள் பேசினா தானே வரும். கட்சிகள் பேசலைன்னாக்க வரப்போகிறதில்ல. யாரோ கொஞ்சம் பேர் சொல்கிறான் லூசு பயில் ஏம்பாங்க. ஒருவேளை இதை பற்றி கேட்டாக்க இது தேச விரோத நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கில் கூட இதை சேர்க்கலாம். நீதிபதியே சொல்லியிருக்காருல்ல, நாடு முன்னேறும் போது இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி. அதனால் அப்படி போகலாம். கட்சிகள் எதை யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த உரையின் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், ஸ்டீஃபன் லெவிட்ஸ்கியுடைய மேற்கோள், எப்படி லீகலாக மெல்ல மெல்ல மிக மென்மையாக ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லப்படுது அப்படின்னு சொன்னேன். இப்போது இந்த விஷயம் வந்து 2024 தேர்தலில் திடீர்னு நடக்கலை, கொஞ்சம் பின்னால் போவோம். 2017 எலெக்ஷன் கமிஷனர் வந்து ராவத் வந்து இந்த ஏடிஆர் கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குது, இந்த முறைகேடுகள் ஆட்களை விலைக்கு வாங்கிறது, இப்படி நிர்பந்தம் கொடுப்பது, இப்படிப்பட்ட முறைகேடுகள்லாம் நடக்குது, இது வந்து நார்மலைஸ் ஆகிட்டுருக்கு, இது ஜனநாயகத்துக்கு கேடு அப்படின்னு வந்து அவர் பேசுகிறார். அவர் பேசுனது மட்டுமல்ல, அன்றைக்கு இந்த மாதிரி எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஐடி ரைடு இதெல்லாம் போன போது சிபிடிடிக்கு எதிராக இப்படி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஒருதலை பட்சமா அப்படின்னு அப்போ வான் பண்ணுறாரு. அப்போது இவர் இப்படி வான் பண்ண உடனே சரி இப்படி ஆள் இருந்தால் நமக்கு நல்லதில்லை அப்படின்னு மோடி அவர் ரிட்டையர் ஆன உடனே அடுத்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் பேர் ஜோதி. அவர் யாருன்னா குஜராத்தில் மோடிக்கு ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருந்தவர். அவரை வந்து எலெக்ஷன் கமிஷனராக 2017 ஜூன் ஜூலைன்னு நினைக்கிறேன் அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவரை அப்பாயின்ட் பண்ண பிறகு எல்லாம் சுமூகமாக நடக்குது. அப்புறமா தேர்தல் வருது. குஜராத்துக்கும் இமாச்சல் பிரதேஷுக்கும் எலெக்ஷன் ஒரே டேட்டில் தான் வந்து அசம்பிளி தேர்தல் நடக்கும் ஈவனாக. அவர் என்ன செய்கிறாருன்னா முதல்ல இமாச்சல் பிரதேஷ் தேர்தல், அப்புறம் ஒரு கேப் விட்டு குஜராத் தேர்தல். இப்போ மாதிரி தான். அது எதுக்கு கேப் விட்டாருன்னா மோடி போகிறதுக்கு வரது கொஞ்சம் சௌரியமாக இருக்கணும் அப்படின்றது ஒன்று. 2வது, சில திட்டங்கள்லாம் முன்னாலே அறிவிக்கிறது இருக்கு இல்லையா,
அதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி கேப் போடுறாரு. இல்லை, இதில் சமீபத்தில் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் வந்து ஒரு வீடியோவில் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த பிரதமராக இருந்தவர்கள்லேயே அதிக நாட்கள் யார் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க மக்கள் பணத்தில் அப்படின்னு எடுத்து பார்த்ததுல வந்து 2ஆம் இடம் பிடித்திருப்பவர் வந்து 42 நாட்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறார். அவர் யாரானாலும் இருக்கலாம். ஆனா முதலிடம் பிடித்திருப்பவர் அதுல இருந்து எவ்வளவு தூரம் அதிகமா போயிருக்கிறாரு? 650 நாட்கள், 2 ஆண்டுகள் தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார் 10 ஆண்டு ஆட்சியில. அப்போ அவருக்கான நேரத்தை அவங்க கொடுக்கணும்ல, அப்ப கொடுக்காம நடத்துறதுக்கு என்ன? ஆமா, அப்படி அந்த செய்யறாங்க. இல்ல, கெஜ்ரிவால் தீர்ப்புலே சொன்னாங்கல்ல, ரைட் டு கேம்பெயின்றது வந்து அது ரொம்ப முக்கியம். அவருக்கு முக்கியம், மிச்சம் பேருக்கு முக்கியமோ இல்லையா, பிரதமருக்கு வந்து முக்கியம். அவருடைய ரைட் மையமானது. அப்படி இது வந்து 2017 இது நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். 2018 லோக்நிதி இருக்காங்க இல்லையா, சர்வே. ஆமாம், அவங்க மூட் ஆஃப் த நேஷன் சர்வே 2018 அசம்பிளி தேர்தலில் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் 3 ஸ்டேட்லேயும் பிஜேபி தோக்குது. அப்போ மூட் ஆஃப் த நேஷன் சர்வேஸில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 2019 தேர்தலில் பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது அப்போ வெளியிடப்பட்ட லோக்நிதி சர்வே முடிவு. 2019 நமக்கு தெரியும் புல்வாமா நடக்குது. புல்வாமா எப்படி நடந்துச்சுன்னு சத்யபால் மாலிக் கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. அதுக்கப்புறம் பாலாகோட் நடந்தது, பைன் மரங்கள் மீது தாக்குதல் நடந்தது. அது என்ன தாக்குதல் என்னன்னு கேட்டதுக்கு இந்த இடிப்பிறவிகள் ஆதாரம் கேட்கிறார்கள் அப்படின்னு மோடி, தேச துரோகிகள், இராணுவத்தையே சந்தேகப்படுறாங்க. நான் வந்து மேகத்துக்கு கீழே போய் குண்டு போட்டுவாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன், இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு மோடி பேசுனதெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பாலாகோட்னால உந்தப்பட்டு, புல்வாமாவனால உந்தப்பட்டு தேச வெறிக்கு ஆளாகி நார்த் இந்தியா ஓட்டு போட்டுச்சு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேறு கணக்கு இருக்கான்ற ஐயம் வந்து இப்போ இருக்குது. அப்படி ஒரு ஐயம் எப்போ வருது அப்படின்னாக்கா, 2019 சபயசாச்சி தாஸ் அசோகா யூனிவர்சிட்டியிலேருந்து பிஜேபி லோ மார்ஜினில் ஜெயித்த தொகுதிகள், அங்கே என்ன நடந்திருக்குது, அங்கே ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, மைனாரிட்டி மக்களை ஓட்டு போட விடாமல் தடுத்ததுலேருந்து, வாக்கு எண்ணிக்கையிலிருந்து, அதற்கு மேலாக அந்த அப்சர்வர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இல்லாமல் எஸ்சிஎஸ் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸராக இருப்பது, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துலலாம் தாங்க பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதன் காரணமாக என்ன நடக்குது, அவர் வேலையை விட்டு போகிறது வந்து நடக்குது. இந்த ராவத்துக்கு பிறகு லவாசா 2019 எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார். 21 அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வந்திருக்கணும். அவர் மதவெறி பேச்சை வந்து கண்டித்தார். அந்த விஷயம் வெளியே வந்து லீக் ஆன உடனே என்ன நடந்ததுன்னாக்கா, லவாசா முன்ன மினிஸ்ட்ரியில் செக்ரட்டரியாக இருந்தபோது என்ன பண்ணார், அதுக்காக சில ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அவர் மனைவி மேலே ஐடி ரெய்டு நடத்தப்பட்டது. அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு அவர் போயிட்டார். அப்போது இதெல்லாம் இந்த பீரியடில் நடைபெற்ற, இந்த 2019 வரை நடைபெற்றது. 2019க்கு முன்னால் ஒரே மாதத்தில் ஏறத்தாழ 85 ஐடி ரெய்டு எதிர்கட்சிகளுக்கு இதெல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. 2014 to 19 ஐடி ரெய்டு, 19க்கு அப்புறம் இடி ரெய்டு. இல்லை, இதையெல்லாம் பேசி மக்கள் மத்தியில் தேவையில்லாத கோபத்தையும் ஆத்திரத்தையும் விரக்தியையும் உருவாக்கி அவர்களை ரோட்டுக்கு வர வைத்து பங்களாதேஷில் நடப்பது போல நடத்த பார்க்கிறார் ராகுல் காந்தி அப்படின்னு ரிபப்ளிக் உள்ளிட்ட சேனல்கள்ல வந்து சொல்றாரு. காரசாரமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதுதான் நோக்கமா? இல்லை, இப்போ பாயிண்ட் வந்து அந்த கூப்பு நடத்த முயற்சி செய்யறது யாரு? இல்லை, பங்களாதேஷில் ஹசீனா செஞ்சதை மோடி இங்கே செய்து கொண்டிருக்கிறார் மெல்ல மெல்ல அப்படின்னு நம்ம சொன்னாக்கா, அர்னாப் கோசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கிளர்ச்சியை தூண்டிவிட ராகுல் காந்தி முயற்சிக்கிறார். அர்னாப் கோசாமி அமெரிக்க சதின்றார் பங்களாதேஷில் நடக்கிறது. என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. என்ன, அமெரிக்க சதியில் வந்து இத்தனை லட்சம் பேர், கோடி பேர் ரோட்டில் இறக்க முடியுமா? அதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. அமெரிக்கா வந்து குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கும், ஆனால் குட்டை குழம்பிருக்கணும்ல, அவன் வந்து இதை உருவாக்க முடியாது. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை அவர்கள் பயன்படுத்த முடியும். அமெரிக்காவோ பாகிஸ்தானோ இந்தியாவோ எந்த நாடும் வந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அப்படி தான் அதை வந்து பார்க்கணும். ஒரு நண்பர் பேராசிரியர் தூமூர்த்தின்னு இறந்துட்டார். அவர் ஒரு பாரதி நூற்றாண்டு விழாவில் ஒன்று ரொம்ப ஒருத்தர் பிரமாதம் பாரதி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தார். 1000 உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்ன பிறகு இவர் எழுந்திருச்சு,
1000 உண்டு இங்கு சாதியெனில் அந்நியர் வந்து புகுவது தான் நியதி அப்படின்னு சொன்னார். இங்கே அது இருந்துச்சுன்னாக்கா தட் வில் பி த ரூல். அதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே இருக்குது. அப்போ இங்கே முரண்பாடு இல்லாமல் பார்த்து கொள்வது எப்படி, இங்கே முறைகேடு இல்லாமல் பார்த்து கொள்வது எப்படி என்பதை குறித்து தான் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர இந்த சதி கோட்பாடுகளை பற்றி பேசக்கூடாது. அது யார் வேணால் சதி பண்ணலாம், யார் வேணால் உள்ளே வரலாம். இங்கே என்ன நடக்குது, அந்த சதி எடுபடுவதற்கான வாய்ப்பு எங்கேருந்து வருதுன்னு வந்து பார்க்கணும். ஆனால் எதிர்கட்சிகள் எப்படி சிந்திக்கிறதா நான் நினைக்கிறேன்னாக்கா, இப்போ இந்த 79 தொகுதியில் இந்த முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 79 தொகுதியில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். ஆமா. யூபிஎஸ்சி தேர்வு பண்ணி அனுப்புற ஆபீசர்ஸ். ஆமா. இப்ப நீட்டுக்கு தேர்வு பண்ண அதே ஆபீசர் செலக்ட் பண்ணி அனுப்புன யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். அப்சர்வர் யாரு? அவங்களும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான். ஆமா. இப்போ அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்குமா? இப்போ தேவசகாயம் எளிய முறையில் சில கேள்வியை வந்து கேட்குறாரு. அவர் ஒரு பூத்துலேருந்து தொடங்குவோம். இந்த தேர்தலில் இவங்க அறிக்கையினுடைய சாராம்சமான பகுதியை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடியில் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு பூத்தில் இருக்கிற அதிகாரி இருக்கார்ல, வாக்குச்சாவடி அதிகாரி, அவர் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்றதை கலெக்டருக்கு தெரிவிக்கணும். கலெக்டரு மத்தியானம் 1 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு, ராத்திரி 11 மணிக்கு டெல்லிக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எங்கள் தொகுதியில் எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்குன்றதை அனுப்பணும். காலையில் 7 மணிக்கு அப்சர்வர் வருவார், மக்காநாள் காலையில். அவரோட உட்காந்து வேறு கொசுறு பிசுறு தவறுகள் விட்டு போனது ப்ளஸ்ஸு மைனஸு அதெல்லாம் பார்த்து ஃபைனல் டேட்டா வந்து இறுதியாகணும். இப்போது இந்த இறுதி வடிவம்ன்றது இருக்கு இல்லையா, அது வந்து ராத்திரி 11 மணிக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த 11 மணிக்கு கொடுக்கப்பட்டது அந்த விவரம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து இது எப்படி மாற முடியும் இந்த எண்ணிக்கை என்ற கேள்வியை அவர் எழுப்புறாரு. இது மாறுதுன்னாக்க இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது. அப்போ இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நாம் முரண்பட்டு கொள்ள முடியுமா? இடியில் ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அப்புறம் சிபிஐயில் ஐபிஎஸ்ஸு, இந்த மாதிரி ஐஏஎஸ் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்துனது யார்? ஐபிஎஸ்ஸு. இப்போ இவர்களோடெல்லாம் முரண்பட்டு கொண்டு ஆட்சி நடத்த முடியுமா? கொஞ்சம் நெளிவு சுழிவாக நம்ம போகலாம் என்று கட்சிகள் கருதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியில் எப்படி அவாமி லீக் பார்ட்டியும் பியூரோக்ரஸியும் ஒன்றாயிடுச்சோ, அப்படி இங்கே பிஜேபி பார்ட்டியும் பியூரோக்ரஸியும் ஒன்றாயிட்டே வருது. அதை பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்தி கூட்டம் சொல்கிறாருல்ல, இடி சிபிஐ ஐடி எல்லாத்துலேயும் வந்து ஆட்கள் நிரம்பி இருக்கிறார்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸை கைப்பற்றி விட்டார்கள் என்றால் கைப்பற்றியதன் விளைவுகளை வெளியே எடுத்து சொல்லி கைப்பற்றியதற்கு எதிராக ஃபைட் பண்ணணும். அப்படி ஃபைட் பண்ணாமல் அமைதியாக கம்முன்னு இருந்துட்டாக்க இந்த பிரச்சனை தீந்துரும் என்று இவர்கள் கருதினால் மிகப்பெரிய தவறு இழைத்தவர்கள் ஆவார்கள். ஒருவேளை அவங்க வந்து அமைதி முறையில் தேர்தல் முறையை தாண்டி இந்தியாவில் பெரிய வன்முறை வெடித்து விடக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் கருதினால் அவங்க இந்த வழியில் இந்த போராட்டத்தை நடத்தணும். அப்படி போராட்டத்தை நடத்த வாய்ப்பில்லாத இடத்தில்தான் பங்களாதேஷில் வெடித்த மாதிரி வெடிக்குது, அல்லது ஸ்ரீலங்காவில் வெடித்த மாதிரி அது வெடிக்குது. எதிர்க்கட்சிகள் அவர்கள் விரும்புகின்ற இந்த தேர்தல் ஜனநாயக வழிமுறைக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அதற்கு அவங்க நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பி மக்கள் மத்தியில் இதை பேச வைக்க வேண்டும். அப்படி பேசினால் ஒழிய நாளைக்கு வரப்போகிற தேர்தல்கள் இருக்கு இல்லையா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறுகின்ற தேர்தல்கள், அது யோக்கியமாக ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா இதை செய்யணும். ஃபார்ம் 17C பப்ளிஷ் பண்ணு, விவிபேட்டை எண்ணு என்பதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பேசக்கூடாது, நாடாளுமன்றத்தில் பேசணும். எலெக்ஷன் கமிஷனை, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நாடாளுமன்றத்தில் அழைத்து விசாரிக்க வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வோட் ஃபார் டெமோக்ரஸி அறிக்கை நமக்கு தருகின்ற செய்தி. இது இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது குறித்து இன்னும் விரிவாக தன்னுடைய பார்வையில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாம் அறிந்த அறிவுஜீவி திரு பரகல பிரபாகர் அவர்கள் வந்து வருகிற 8ஆம் தேதி அன்பகத்தில் நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு மாலை 6:30 மணிக்கு பேச வருகிறார். அனைவரும் வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கோரிக்கையும் இதில் முன்வைத்து நம்ம இந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம். அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். பரகல பிரபாகர் இந்த வோட் ஃபார் டெமோக்ரஸி அறிக்கையோடு முழு உடன்பாடு உள்ளவர், அதில் அவரும் வந்து பங்கேற்றவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ரைட். விரிவாக 8ஆம் தேதி நடக்கின்ற நிகழ்வில் இன்னும் பல்வேறு விஷயங்களை பேனல் டிஸ்கஷனாகவும்
பேச்சாகவும் நாம் கேட்கவிருக்கிறோம். மக்கள் அனைவரும் வருவார்கள் என்று நம்புவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா செதல்வாத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது குறித்து 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார். மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார். அனைவரும் வருக.